ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேஸ். ஸோ நெட்வொர்க் டேஸ் இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஒரு இடைப்பட்ட ஒரு ரெண்டு டேட்ஸ்க்கு பிட்வீன் உள்ள ஒர்க்கிங் டேஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஆக்சுவலாக இப்போ 5 ஒர்க்கிங் டேஸ்னால் அந்த 5 ஒர்க்கிங் டேஸ் மட்டும் இது வந்து கவுண்ட் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு மந்தில் 30 டேஸ் இருக்குன்னா, ஸோ ஆல் சாட்டர்டே சண்டேஸ் ரிமூவ் போக 20 டேஸ் இல்லை 21 டேஸ் இந்த மாதிரி தான் வரும் இல்லையா. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், இல்லை இன்கேஸ் ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ், ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டேட்குள்ளே எத்தனை ஒர்க்கிங் டேஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக் இதில் இந்த ஆக்டிவிட்டியில், ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நெட்வொர்க் டேஸ்க்கு என்ன பண்ணிக்கன்னா ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். ஸோ இது மந்த் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் 1st Jan to 31st Jan இந்த மந்த் வைஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே தான் நான் நெட்வொர்க் டேஸ்ன்றது கால்குலேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாலிடே வந்து எந்தெந்த டேட்டில் நமக்கு லீவ் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் சும்மா ஒரு ரேண்டமாக எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் டேஸ் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ஹாலிடேஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஹாலிடேஸ் இல்லாமல் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹாலிடேஸ் ஆட் பண்ணி அதை எப்படி இது ட்ராக் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட். எனக்கு ஸ்டார்ட் டேட்னா Jan 1st, எண்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா Jan 31st. ஸோ இது ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா, ஸோ ஓவராலாக எனக்கு இந்த மந்தில் 22 டேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹாலிடேவை ஆட் பண்ணாமல் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஹாலிடேஸ் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். நெட்வொர்க் டேஸ் அதே ஸ்டார்ட் டேட் தான், அதே எண்ட் டேட் தான். இந்த நெட்வொர்க் டேஸில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஹாலிடே பேட்டர்னை ஆட் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து மறக்காமல் ஃப்ரீஸ் பண்ணுறேன். என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஹாலிடே வந்து 19 நாள் தான் வருது. ஸோ இதுக்கும் எத்தனை நாள் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் டிஃப்ரென்ஸு. அந்த 3 டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st to Jan வரைக்கும் வந்து ஜானில் மொத்தம் நமக்கு 5 நாள் இருக்குது. ஏன் வந்து 3 டேஸ் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒன்று சாட்டர்டே சண்டேஸாக இருக்கும், இல்லை மண்டே சண்டேஸாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாமா. டெக்ஸ்ட் கண்டிஷனில் போட்டு இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்றது உங்கள் ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதை எடுத்துக்கிறது தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் டேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன டேஸ் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது சண்டே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சண்டே. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா ஒன்லி வந்து ஒர்க்கிங் டேஸில், ஸோ மண்டே டு ஃப்ரைடே இதுதான் கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ்ன்றதை இங்கே வந்து மைனஸ் ஆகி காட்டுது. ஸோ அதனால தான் 19 டேஸாக உங்களுக்கு காட்டுது. நீங்கள் சொல்லலாம் இல்லையா, நீங்கள் நான் 5 நாள் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன் வந்து நீங்கள் 3 டேஸ் தான் மைனஸ் பண்ணிங்கன்னா, உங்களால் தான் இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டு நான் உங்களை அந்த டேட் என்ன டேட்ன்றதை எடுத்து ஷோ பண்ணுறேன். இது எக்ஸ்க்ளூடிங் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த சண்டே சாட்டர்டேஸ் இல்லாமல் இருக்க ஒர்க்கிங் டேஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ இதை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து மார்ச்சில் ஒரு நாள் இருக்குது. ஸோ மார்ச்சில் ஒன் டே பார்த்தீங்கன்னா அது வெனஸ்டே. ஸோ அதனால் அது டே எடுத்துக்கிச்சு. இப்போ ஒரு நாள் இருக்குது, அது கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா அது வந்து சண்டேல வந்துச்சு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நெட்வொர்க் டேஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்லேயோ ஸோ வந்து எத்தனை ஒர்க்கிங் டேஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒர்க்கிங் டேஸ் வச்சு எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம வந்து ட்ரையல் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் டேஸோட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.